செல்வராகவன் படித்த படிப்பு, அவன் படத்தில் பாருங்கள், நான் எடுத்த படம் மாதிரி இருக்கவே, என் படத்தில் நல்லா தெரியும், இது ஒரு பட்டிக்காட்டான் எடுத்த படம் நல்லா தெரியும். அவன் படம் என்கிட்ட இன்னும் துள்ளுவது இளமை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் கொடுத்தார். கல்வி அங்கே வரை கூட வருது, இன்றைக்கும் கூட வருது. அதனால் இந்த கல்விங்கிறதுல உங்களுக்கு இன்னொரு கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டும் கல்வி அல்ல. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் இருக்கு, இந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எத்தனை பேர் பாதுகாப்பு, எத்தனை கோடி டர்ன் ஓவர், அரசியல் எவ்வளவு, இராணுவம் எவ்வளவு, இதில் எந்த முக்கியத்துவமாவது விவசாயத்துக்கு கொடுக்கப்படுதா? விவசாயி தான் உலகத்துக்கே கடவுள். அவன் சோறு போட்டால் தான் இராணுவ வீரன் நெஞ்ச நிமித்தி எதிரியை சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதில் ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா, இப்போ கூட சமீபத்தில் வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன், ஒருத்தர் கூட விவசாயத்துக்குன்னு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த நாடு விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம்தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. இன்றைக்கும் எனக்கு சினிமா இல்லைன்னா போட, நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்கள் அதை செய்யலாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமாக வைக்கலாம். இல்லை இதுக்கு வர்றவங்க இப்படி வரணுன்னா இது பண்ணியிருக்கணும். இப்போ காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வச்சுருக்கேன். அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக அது ஒரு இயக்கமாக வச்சுருக்கிறோம். சொல்லுங்கள். அசட் அக்ரிஃபோர்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு இயக்கமாகவே வச்சுருக்கிறோம். அதோட முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்குது, நம்ம மண் சார்ந்த மரங்கள்லாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையும் அனுபவிக்க வச்சுட்ருக்குறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோக இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊரில் இருக்கிற என்னோடய விவசாய நிலங்களில் முழுமையாக நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இல்லை, அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் விவசாயத்துக்கு டீச்சரை போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். இங்கே புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச இல்லை, இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போகிறதுக்கு வழிகள் நிறையா இருக்கும். அங்கே நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸராக போயிட்டுருக்கிறேன். சினிமாவை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க, விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அங்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு கூட்டு போயிடுங்க. கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்கள் செய்கிறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்த உதவும், அறிவை மாற்றும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டாக இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். அன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்கிறது படித்தவன் தான். படிக்காதவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எத்தனை லட்சம் கோடிகளுக்கு கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கவங்களாம் எவ்வளோ ஒரு கிரிமினல்ஸு, எவ்வளோ படித்தவனுங்க. படித்தவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய விங்கை இன்னும் பெருசாக்குங்க. இதை நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கேருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்றுறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியைகள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையாக இருக்கணும். அதனால் கற்பொழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னி சிறுவர்கள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசாக சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மெல்லாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்றைக்கும் அவருக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.
சார், அநேகமாக இந்த மேடையில் தான் நீங்கள் நிறைய வாழ்க்கை பற்றிலாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் இந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் இல்லை சென்னையிலே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான் இப்போ இல்லையா? இல்லை இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கே தான் இருக்கு. கலைஞர் அங்கே தானே வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்போ எங்கே அவர் இப்போ போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறார். வரட்டும், நல்லா இருக்கட்டும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்திலிருந்து யாரும் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்லை வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷ் சார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. விவசாயத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் முக்கியமாக கொடுக்குறாங்க, அவங்க தான் உழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை எனக்கு புரியல, நீங்க இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒண்ணுன்னு சொல்லி. ஆமா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. இல்ல சார், அவர் சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கலன்னா எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால் விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம்தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது. விவசாயம் நடக்கலை. எவனுக்கும் உழ தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமாக பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லலை. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லை. சொல்லுங்க மைக்கு சார், ஏதோ மாட்டி விட போறாங்க சார். இல்லை சார், சினிமா தான். இந்தியாவில் ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்கெல்லாம் 3 தலைமுறையாக நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம். இங்கேயும் சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டார். உங்கள் பேரன் நல்ல இப்போ நல்ல பெருசாக இதாக இருக்கார். தனுஷ் சார் 2 பையன். அப்போ பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில் நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போகிறாங்களா? ஒரு டைரக்ஷனில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்கள் பேரனுக்கு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டேன். யார் நீங்கள் யாத்திராவை சொல்கிறீங்க? வருவார். அதில் இந்த வீட்டில் இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார். அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவர். அவர் இப்போ 5வது கூட பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவர் யாத்திரா வருவார், லிங்கா வருவார். இன்னொருத்தன் இப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டுட்டு எங்கே போய் வேலை செய்கிறது? அக்னிசிறைகள் கல்வி அறக்கட்டளை 2018 ஒரு சின்ன சீடாக அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சிறு நெருப்பு துளியாக இதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 9வது வருஷம். இது இவ்வளோ பெரிய விஷயமா, இவ்வளோ பெரிய விருட்சமாக இது வளரும் அப்படின்னு அப்போது நாங்கள் நினைக்கல. பட் இப்போ நினைக்கும் போது வியப்பாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறந்த வழிகாட்டுதல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்களும் இளைஞர்களும் எங்களோட சப்போர்ட்டாக இருக்கிற எங்களோட டீம் மெம்பர்ஸ், இவங்க எல்லாரும் தான் காரணம். இன்றைக்கி பெரிய பிரச்சனையே என்னென்னா, எங்களோட டீம் மெம்பர்ஸ், எங்களோட இளைஞர்கள் எல்லாரும் சோர்வடைகிற விதமாக சில கருத்துக்கள் சமூகத்தில் பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்கத்தக்கதாக இல்லை. அதனால தான் கல்வியில் மட்டுமே முழுமையாக இதனால் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்க வச்சுட்டு இருந்த ஃபவுண்டேஷன், அது முடித்ததுக்கப்புறம் கல்லூரிகள் வாயிலாக அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபவுண்டேஷன் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இளைஞர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் வேலை வாய்ப்பு. இதனால் சமூகத்தில் பல சர்ச்சைகளும் சில சர்ச்சைக்கான பேச்சுகளும் வந்துட்டு இருக்குது. இது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்காது அப்படிங்கிறது எங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தில் ஒரு ஆக்டிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பாசிட்டிவான எண்ணங்களோடு அந்த சமூகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஜனநாயகத்தோட 4வது தூணாக இருக்கக்கூடிய
மீடியாஸ் அண்ட் ப்ரெஸ் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் இதில் கொஞ்சம் பங்கேற்று இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துகிற விதமாக நல்ல விஷயங்களை, நல்ல கண்டென்ட்டை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்களை எங்களோட சார்பாகவும் கொண்டு போய் சேருங்க. த மெயின் கோடம் இளைஞர்களுக்கான கல்வி, அதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, சமூகத்திலோட ஆரோக்கியமான சிந்தனைகள், இது எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அக்னிசிறைகளோட நோக்கம். இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட, இளைஞர்களால் முன்னெடுத்து நடத்தக்கூடிய இந்த அரசு அமைந்ததுக்கப்புறம் இந்த அரசோட முயற்சிகள் எல்லாத்துக்கும் அக்னிசிறைகள் கல்வி அறக்கட்டளை உறுதுணையாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும், சில மூட்டைப்பூச்சிகள், சில கரப்பான் பூச்சிகள்லாம் வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாத வகையில் அரசின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக 1 மில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கும் கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட முதல் நோக்கமாக இருக்குது. அந்த முதல் நோக்கத்தோட விதை தான் 1 மில்லியன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு டைட்டில் கூடல் அன்னைக்கு நடத்தலான் இருக்கும். வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக அக்னிசிறைகள் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருந்துச்சு. இது அக்னிசிறைகள் கல்வி அறக்கட்டளையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துட்டு இருந்தோம். கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இளைஞர்கள் வேணும்னாலும் அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு உதவிகளுக்கு அக்னிசிறைகள் கல்வி அறக்கட்டளையோட போர்ட்டலில் போயிட்டு அவங்க என்ரோல்மெண்ட், அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸ் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்காக தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்பெனிஸ் கூடயும் டைப் பண்ணி கொலாபரேட் பண்ணி அவங்க கூட வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்கலாங்கிறதுல ரொம்ப கவனமாக இனிமேல் செயல்பட போகிறோம்.